வாங்க இன்றைக்கி ரோட்டுக்கடை இட்லி சாம்பார் பார்த்தலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், 10 பல் பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொடியெல்லாம் பரவுற மாதிரி சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தக்காளி காயெல்லாம் வேகட்டும். இப்போ பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி வேணாலும் இதில் ஊற்றிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்தவொடனே அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால்